بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم خير نسائها مريم وخير نسائها خديجة رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த மன்றத்தினுடைய தலைவர் சக உறுப்பினர்களே, இந்த முபாரக்கான மஜ்லிஸில் கலந்து பயன்பெறுவதற்காக ஆசையோடு ஆர்வத்தோடு அன்று முதல் இன்று வரை இன்ஷா அல்லாஹ் இது முடிகின்ற வரைக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்களின் மீதும் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் படைத்த படைப்பினங்களுள் அஹ்ஸன் மிகவும் அழகான படைப்பு மனிதன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகின்ற வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் என்ற அந்த சூரத்து தீனினுடைய நடுப்பகுதியில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அஹ்ஸன், ஹஸன் என்றால் அழகானவன், அஹ்ஸன் என்றால் மிக மிக அழகானவன். ஆக இந்த படைப்பாகிய எம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை அஹ்ஸன். படைப்பினங்களில் மிக மிக அழகான படைப்பாக அல்லாஹ் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இரவு பகலாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய எல்லா உயிரினங்களையும் விட அவ்வப்போது பாவம் செய்து தவறு செய்து அவனை மறந்து வாழக்கூடிய இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், அஹ்ஸன், நீ அழகான படைப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த ஆயத்தினுடைய அடுத்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு விரும்புகிறேன். அழகாக மனிதனை அல்லாஹ் படைத்து இப்படியெல்லாம் எங்களை புகழ்ந்து அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் ஒன்று என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், பின்பு இந்த அழகான மனிதனை தலைகீழாக புரட்டி விடுகிறேன், கீழ்த்தரத்திலும் கீழான மனிதனாக நான் அவனை மாற்றி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதிய முதலாம் அவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு தனி மனித வாழ்க்கையை 3 கட்டங்களாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று குழந்தை பருவம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது வயோதிப பருவம். இந்த 3 கட்டங்களையும் அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பது கிடையாது. சில பிள்ளைகள் 9 வயதிலே வஃபாத்தாகி விடுகிறார்கள், வாலிபமும் இல்லை வயோதிபமும் இல்லை. சில பேரை அல்லாஹ் 32 வயதிலே வஃபாத்தாகி தன்னன் பக்கமாக அழைத்துக் கொள்கிறான். அவர்கள் குழந்தை பருவத்தை அடைந்தார்கள், வாலிபத்தை நுகர ஆரம்பிக்கிறார்கள், வயோதிபம் கிடைக்கவில்லை. இன்னும் பல மக்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்த குழந்தையினுடைய அந்த இளமை பருவத்தை அனுபவிக்கின்ற ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்தான். வாலிபத்தையும் நன்றாக இளமையோடு அவன் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். வயோதிபத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
நான் நேற்றைய ஹதீஸிலும் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். கைருன் நாஸி மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலு. மனிதர்களில் சிறந்தவர் யார் ஒருவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த உலகத்தில் அதிகமான சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய மனிதராக இந்த உலகத்தில் ஒருவர் வாழ்கிறாரோ அவர் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அனைவருக்கும் அல்லாஹ் அந்த நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தை ஈமானையும் தந்தருவானாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனிதனுடைய நிலைமையை ரொம்ப தாழ்மையிலும் தாழ்ந்ததாக ஆக்கி விடுவோம், அவருடைய நிலைமையை நாம் அப்படியே புரட்டி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? சில மக்களுக்கு வயோதிபத்தை நாம் கொடுப்போம். 80 வயதை அடைந்த வயோதிபர்களாக இருப்பார்கள். 8 நாள் பிறந்த பிள்ளைகள் செய்கின்ற செயலை செய்து கொண்டிருப்பார்கள். 8 நாள் பிறந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? தாயின் மடியிலே மலம் கழிப்பார்கள், சிறுநீர் கழிப்பார்கள். அவர்களுக்கே தெரியாது என்ன செய்கின்றேன் என்று. அந்த நிலைமைக்கு சில மக்களை எல்லாம் ஆளாக்கி விடுவான். 80 வயதாக இருக்கும், 88 வயதாக இருக்கும், 78 வயதாக இருக்கும். சிறு பிள்ளைகள் செய்கின்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அதிகமாக அல் குர்ஆன் ஓதுகின்ற பழக்கத்தை தன் வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்கிறாரோ, இந்த நேரமும் அல் குர்ஆனை ஓதுவதிலேயே இன்பம் கண்டு லயித்துக் கொண்டிருக்கிறாரோ, இந்த முதுமை வயதிலே அவர்கள் கீழ்மை அடைவதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கால ஃபர்லான தொழுகைகளை தொழுததற்கு பிறகு சலாம் கொடுத்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் 3 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வதை கட்டாயமாக்கிக் கொண்டார்கள். அதற்கு அடுத்ததாக அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்க யா தல் ஜலாலி வல் இக்ராம் ஓதிக் கொள்வார்கள். அதற்கு பிறகு ஓதுவார்கள், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத் ஓதியதற்கு பிறகு இன்னும் ஒரு அருமையான துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், நீண்ட ஆயுளை தந்து வாழ்க்கையில் நான் சிறுபிள்ளைத்தனமாக சோதிக்கப்படுகின்ற நிலையிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு காலை மாலையில் அல்ல, ஒரு நாளைக்கு 5 நேர ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் அந்த நீண்ட நெடிய ஆயுள் கொடுக்கப்பட்டு சோதிக்கப்படுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ் தன் ஹபீபை பாதுகாத்தார். 63 வயதிலே அவர்கள் இறைவனடி சேருகிறார்கள். அது வயோதிபத்தின் ஆரம்பம். அது வயோதிபத்தின் ஆரம்பம். அது 63 வயது என்பது வயோதிபம் அல்ல, அது முதுமையை அனுபவித்த வயது அல்ல, அது வாலிபத்தை கடந்து வயோதிபத்தில் நுழைந்திருக்கிறார்கள். இந்த தாடியினுடைய 2 ஓரங்களிலும் சில சில முடிகள் பழுத்து நரைத்து காணப்பட்டது. முழுமையான நரையோடு அவர்கள் வாழவில்லை. ஆக இந்த மனிதர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய சாலிஹான மக்களாக இருக்கிறார்கள். அதனால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த துஆவை ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு ஓதி நீண்ட நெடிய ஆயுள் கொடுக்கப்பட்டு சோதிக்கப்படுகின்ற நிலையிலிருந்து தங்களை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தார். மரியாதைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தலைப்பு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உறுதியான இறை விசுவாசம், ஈமானை பற்றியதாம். மனிதர்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள். அதே போன்று அவர்களுடைய மனைவிமார்கள் சிறந்தவர்கள். அந்த நபிமார்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சிறந்தவர்கள். அந்த வகையில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பெற்ற பெரும் பாக்கியங்களில் ஒன்று ஒரு சாலிஹான மனைவி வாழ்க்கையில் பெற்றதாகும். முதலாக மக்காவுடைய வாழ்க்கை வாழ்ந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கோத்திரத்திலேயே இருந்த ஒரு சிறந்த ஒரு அழகான புத்திசாதுரியமான
மிகவும் திறமையுள்ள, எல்லா வகையிலும் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பெண்ணாக திகழ்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நிக்காஹ் முடித்த வரலாறை நாங்கள் ஏதோ விளங்கி இருக்கின்றோம். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 555 மக்காவில் பிறக்கிறார்கள். அவர்களுடைய தந்தை ஹுவைலித் இப்னு அஸத், அவர்களுடைய தாய் ஃபாத்திமா பின்த் சாயிதா. அன்றைய காலத்தில் பெண்கள் பிறந்தால் அந்த பெண்களுக்கு பெயர் வைப்பது வழக்கம் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா என்ற பெயரை வைத்தால் அவர்கள் ஒரு உயர்வான குலப்பெருமை அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் பார்ப்பார்கள். ஃபாத்திமா என்ற பெயரோடு வருகின்றவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மவுஸ் இருந்தது, அவர்களுக்கென்று ஒரு வரவேற்பு இருந்தது. ஆக அன்றைய ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பெண்களில் அதிகமானவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் ஃபாத்திமா. அந்த பெயர் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயாரின் பெயர். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தனக்கு கிடைத்த 4 பெண் பிள்ளைகளில் கடைசி பெண் பிள்ளைக்கு தன் தாயுடைய பெயர் ஃபாத்திமாவுடைய பெயரை வைத்தார்கள். அவர்கள் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈர குழந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவில் வாழ்ந்த செல்வ சீமாட்டிகள் ஒருவராக வாழ்ந்தார்கள். பெரும் வர்த்தகராக திகழ்ந்தார்கள். ஏற்கனவே அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவில் பிரபலம் பெற்றிருந்த ஒரு தொழிலதிபராக திகழ்ந்தார்கள். ஏழையாக வாழவில்லை, வறுமை கோட்டை கண்டதும் கிடையாது. செல்வாக்கு இருந்தது, செல்வம் இருந்தது, சமூகத்திலே முதல் தர அந்தஸ்து இருந்தது அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்களுடைய பரம்பரை அப்படியான பிரபலியமான ஒரு பரம்பரை, பிரபுக்கள் குடும்பத்திலே பிறந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவர்கிறார்கள். எப்படி தெரியுமா? தன்னுடைய வியாபார பொருட்களை மக்காவிலிருந்து சிரியாவுக்கு வருடம் மைசரா என்று சொல்லக்கூடிய தன்னிடத்திலே வேலை செய்கின்றவரிடத்திலே தன்னுடைய வியாபார பொருட்களை எல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிரியாவுக்கு கொடுத்து அனுப்புவார்கள், வியாபாரம் செய்துவிட்டு வருமாறு. வருடம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்களை மைசரா எடுத்துக்கொண்டு செல்லுவார். அதில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு மிகுதி பகுதியை எடுத்துக்கொண்டு வருவதே அவருடைய வழமை. மக்கள் எல்லாம் வர்த்தக நிமித்தமாக சிரியாவுக்கு செல்லுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். முழு மக்காவிலும் ஒரு மனிதரை பற்றி எல்லா மக்களும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்? முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு குடும்பம் பேசுவதல்ல, ஒரு ஊருமே அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறது என்றால் அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்தவராக இருப்பார். தன்னுடைய கடையிலே வேலை செய்யக்கூடிய மைசராவை அழைத்து சொன்னார், இந்த வருடம் வியாபாரத்திற்கு உங்களோடு துணைக்காக முஹம்மதையும் அழைத்துக் கொண்டு நீங்கள் சிரியாவுக்கு செல்லுங்கள் என்று சொன்ன போது அந்த மைசரா வந்து அந்த விருப்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை அப்படியே மனதால் வரவேற்றார்கள். தன்னுடைய 18வது வயதிலிருந்து 23வது வயது வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த கராரீத் என்று சொல்லக்கூடிய மலைப்பாங்கான பகுதிகளுக்கு ஆடுகளை எடுத்துச் சென்று ஆடுகள் மேய்க்கக்கூடிய வேலையைத்தான் அதுவரைக்கும் செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். இப்போது வியாபாரத்திற்கு செல்வதற்கு அந்த தூதுக்குழுவில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது. முழு மனதோடு அதனை ஏற்றுக்கொண்டார்கள். வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு எந்த பொருட்களை வைத்து விற்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ கூட்டம் கொஞ்ச நேரத்திலே கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் விற்று தீர்க்கப்படுகிறது. அதிகமான லாபம் எடுத்துக்கொண்டு மற்ற தூதுக்குழுக்கள் எல்லாம் நாட்டுக்கு திரும்புவதற்கு முன்னால் மைசராவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயகத்தை நோக்கி புறப்படுகிறார்கள்.
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அனைத்து பொருட்களுடைய பணத்தையும் லாபமாக மைசரா கொடுக்கின்ற போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஏதோ ஒரு முறைகேடாக இந்த வியாபாரம் நடந்திருக்கிறது என்று ஏற்க மறுத்து விட்டார்கள். ஏன்? வருடா வருடம் மைசரா கொண்டு போன பொருட்களை அப்படியே திருப்பி கொண்டு வருவதே அவருடைய வளமை. இன்று வளமைக்கு மாற்றமாக எல்லாம் விற்று தீர்க்கப்பட்டிருக்கிறது, அதிகமான லாபத்தோடு வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? இந்த வியாபாரத்தில் ஏதாவது மோசடிகள் நடந்திருக்கிறதா? ஏதாவது தில்லுமுள்ளுகள் செய்தீர்களா? மைசரா நடந்தவற்றை அப்படியே சொன்னார். என்ன ஒரு ஆச்சரியம்! வந்த மக்கள் எல்லாம் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தபோது வியாபாரம் செய்கின்ற அழகை பார்க்க வேண்டுமே, தன்னை நாடி வந்த வாடிக்கையாளர்களோடு பேசுகின்ற பேச்சின் தன்மையை நீங்கள் அழகாக பார்த்து ரசிக்க வேண்டுமே. அந்த வியாபாரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறைமையை மைசரா ஒன்று விடாமல் சொல்லி முடித்ததற்கு பிறகு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மன நிறைவடைந்து அந்த வியாபார பொருட்களுடைய பணத்தை அப்படியே அப்போதுதான் கைப்பற்றிக் கொள்கிறார்கள், வாங்கிக் கொள்ளுகிறார்கள். தன்னுடைய நெருக்கமான தோழி நபீசா என்ற பெண்ணை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன், அவருடைய சம்மதத்தை கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று அவர்களிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த நபீசா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோழி வந்து கேட்டார்கள். கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனதோடு அதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நிக்காஹ் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பாட்டன் அப்துல் முத்தலிபும் இல்லை. அவர்களை 5 வருடங்கள் பராமரித்து வளர்த்தவர்கள். 2 ஆண்டுகள் முழுமையாக பால் கொடுத்து வளர்த்த அந்த தாய் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸஅத் கோத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடத்தில் சென்று சொன்னார்கள், என் அருமை தாயே, நான் நிக்காஹ் முடிக்க போகிறேன். என்னுடைய நிக்காஹினுடைய மஜ்லிஸுடைய பிரதம விருந்தினர் நீங்க தான் சீஃப் கெஸ்ட். தனக்கு பால் கொடுத்த தாயை அங்கே கொண்டு வந்து கண்ணியப்படுத்துவதற்கு விரும்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வந்து அந்த சபையிலே கலந்து கொண்டு நிக்காஹை எல்லாம் சிறப்பாக முடித்து மணமக்களை நாவார உள்ளத்தால் வாழ்த்தி தெரிவித்து அவருடைய எதிர்கால நலவாக அமைவதற்கு பிரார்த்தித்து விட்டு அவர்கள் தன்னுடைய வீடு செல்வதற்கு புறப்படுகிறார்கள். அதிகமான நன்கொடைகளை எல்லாம் நிறைய அள்ளி கொடுத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் எல்லை வரைக்கும் வந்து அவர்கள் வழி அனுப்பி வைத்து விட்டு வந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு இல்லற வாழ்க்கை வாழ்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாருக்கோ வயது 25, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கோ வயது 40. அந்த வயதில் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக 6 பிள்ளை பாக்கியங்களை பெற்றுக் கொண்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னும் 2 ஆண் பிள்ளைகள், அவர்கள் தான் காசிம், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 ஆண் பிள்ளைகளும் சிறு வயதிலேயே வஃபாத் ஆகி விடுகிறார்கள். இந்த 4 பெண் பிள்ளைகளில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மாத்திரமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகின்ற போது அந்த மகள் மாத்திரம்தான் ஹயாத்தோடு இருந்தார்கள். ஏனைய 3 பெண் பிள்ளைகளும் நபிகளாருக்கு முன்னாலே, தன்னுடைய தகப்பனுக்கு முன்னாலே அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு சுமாராக 10 வருடங்கள் அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கையில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்தார்கள்.
40வது வயதிலே நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. 50வது வயதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். ஆக 10 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவ இஸ்லாமிய தஅவா பிரச்சாரத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபிகளாருடைய 50வது வயதிலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகின்ற வரைக்கும் நபி அவர்கள் 2ஆம் திருமணம் முடிக்கவே இல்லை. அதற்கு பிறகுதான் ஏனைய 10 மனைவிமார்களை திருமணம் முடித்தார்கள். நபிகளாருடைய 63வது வயதில் அவர்கள் வஃபாத் ஆகினால் மிகுதி 10 மனைவிமார்களை அந்த 13 ஆண்டுகளுக்குள் முடித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாருடைய மனைவிமார்கள் எங்களுக்கு என்ன உறவு முறை? தாய்மார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் என்று அரபியிலே சொல்லுவார்கள். இறை விசுவாசிகளின் பரிசுத்தமான தாய்மார்கள் அவர்கள். உலகத்திலே ஒரு பெண் வாழ்கிறாள் தன் கணவனோடு. கணவன் மரணித்து விட்டால் அவள் 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். அந்த இத்தாவை முடித்ததற்கு பிறகு அவள் மறுமணம் செய்து கொள்வதற்கு அவளுக்கு அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமாரை நாங்கள் யாரும் திருமணம் முடிக்க முடியாது, அது எங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய மனைவியை மறுமணம் செய்ய முடியாது. ஏன்? அவர்கள் எங்களுக்கு என்ன உறவு முறை? தாய்மார்கள், பரிசுத்தமான முஃமின்களுடைய தாய்மார்களாக அவர்கள் இருக்கிறார்கள், உம்மஹாத்துல் முஃமின்களாக இருக்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவனாக அடைந்து கொள்வதற்கு பல காரணங்கள் அவர்களிடத்தில் நபிகளாரிடத்தில் இருந்தது. ஒன்று, நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த பொருளை ஒப்படைத்தாலும் சரி மோசடி செய்ய மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள். மற்றவர்களுடைய சொத்துக்கும் செல்வங்களுக்கும் ஆசைப்படக்கூடியவர்களாக, பேராசையுடையவர்களாக அவர்கள் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. தனக்கு எது கிடைத்ததோ அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு பேராசை பிடித்தவர்களாக வாழவில்லை. அதே நேரத்தில் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார்கள். எச்சந்தர்ப்பத்திலும் வாய்மையை மீறாதவர்களாக இருந்தார்கள். யாரிடத்திலும் உண்மை நாணயத்தோடு பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதட்டில் ஒன்றை பேசிக்கொண்டு உள்ளத்திலே இன்னும் ஒன்றை வைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய நிபாத்தனமான இந்த உலகத்திலே நாங்கள் சமூகத்திலே பல மக்களை நாங்கள் பார்க்கிறோம். நயவஞ்சகத்தனமான போலியான உறவுகள். இவை எல்லாவற்றுக்கும் மாற்றமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளமும் தெளிவு, பேச்சும் தெளிவு, எந்த ஒன்றும் கல்வியிலே மாற்றமாக இல்லை. மட்டுமல்ல, சிறியவர்களை மதிக்கக்கூடியவர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். ரோட்ல நபி அவர்கள் நடந்து செல்லுகிற போது 25 வயசு 23 வயசு சிறு பிள்ளைகளை கண்டால் தன்னுடைய பிள்ளைகளை போல ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் அமர்ந்து அவர்களோடு விளையாடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் நபிகளாரோடு மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது பிள்ளைகள் எல்லாம் வீதியோரத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய வருகை தூரத்தில் கண்ட சிறுவர்கள் எல்லாம் மரியாதை நிமித்தமாக விளையாட்டை அப்படியே நிறுத்திவிட்டு நபி அவர்கள் செல்லும் வரைக்கும் அப்படியே வீதியிலே ஓரமாக பக்குவமாக பவ்யமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதனை அவதானித்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் சென்று ஒவ்வொரு பிள்ளையும் அப்படியே கட்டி அணைத்தவுடைய கன்னங்களிலே முத்தமிடுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த நபித்தோழர் சஹாபி அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நபியே நாயகமே, உங்களுடைய பெற்ற பிள்ளையை போல ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் அன்பு செலுத்தி நீங்கள் இரக்கம் காட்டுகிறீர்களே, எனக்கு அல்லாஹ் 10-11 பிள்ளை செல்வங்களை தந்திருக்கிறான். ஒரு நாள் கூட ஒரு பிள்ளைக்கும் நான் கன்னத்தில் முத்தமிட்டது கிடையாது. உங்களால் மாத்திரம் எவ்வாறு இது நடக்க முடிகிறது? எவ்வாறு உங்களால் மாத்திரம் சிறு பிள்ளைகள் மீது இரக்கம் காட்ட முடிகிறது? சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரக்கம் என்பது உள்ளத்தில் இருந்து அது வர வேண்டும். உன் உள்ளத்தில் அது இல்லை என்றால் என்னால் என்ன செய்ய முடியும்?
வானத்தில் உள்ள ரஹ்மான் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் பூமியில் உள்ளவர்களோடு நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், வானில் உள்ள ரஹ்மான் உங்களோடு இரக்கமாக நடந்து கொள்வார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிட்டு லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வ லம் யுஅத்திர் கபீரனா, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் தன் வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் என் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது சிறுவர்களை கண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று மூத்த பெரும் சஹாபாக்களுக்கு மனிதர்களுக்கு மரியாதையோடு அன்போடு சலாம் சொல்வதை போல சின்னஞ்சிறு சிறுவர்களுக்கு அன்போடு சலாம் சொல்லி இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகியதற்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்கெல்லாம் செல்லுகின்றார்களோ அங்கெல்லாம் சிறுவர்களை காணுகின்ற போது சலாம் சொல்லுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், போய் சின்ன பிள்ளைகளை தேடி போய் சலாம் சொல்றீங்களே. சொன்னாங்களாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிறுவர்களை தேடி சலாம் சொன்னார்களோ அதை என் கண்களால் கண்டேன், அதைத்தான் நானும் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் நிலையை சொல்லுகிறார்கள், பிள்ளைகள் மீது இரக்கம் காட்ட முடியவில்லை, பாசமாக அவருடைய கன்னங்களிலே முத்தமிட முடியவில்லை, என் பேர பிள்ளைகள் வீடெல்லாம் நிறைந்து காணப்படுகிறார்கள், அவர்களை கொஞ்சி குலாவ முடியவில்லை, இரக்கம் என்பதனுடைய உள்ளத்தில் எடுபட்டு விட்டது. எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கெஞ்சியா அல்லாஹ் யா ரப்பே என்று கெஞ்சி கெஞ்சி பாவங்களை நினைத்து அழுவதற்கு நான் முயற்சிப்பேன், ஒரு துளி கண்ணீர் வராது. தன் நிலையை சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில 2 பிரதான அமல்களை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட கண்களில் இருந்து கண்ணீர் வரும், உங்களோட கல்வி கலங்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 விடயங்களில் ஒன்று என்ன சொன்னாங்க, யதீம்களான அனாதை பிள்ளைகளை அடிக்க செய்யக்கூடிய கல் நெஞ்சமாக இருக்கின்ற அந்த இறுக்கமான அந்த உள்ளத்தை கலங்க செய்யக்கூடிய ஒரு அமல்தான் யதீமான பிள்ளைகளை காணுகிற போது அவர்களுடைய இரக்கமாக நெருக்கமாக நடந்து கொள்வது. லேசல்ல யதீம்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் வாழ்வது. நாளை சுவர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபிகளாரோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் யார் என்றால் யதீம்களான பிள்ளைகளோடு நெருக்கமாக பழகியவர்கள். ஆக யதீம்களோடு நடந்து கொள்ளுகின்ற முறையை கொண்டு அல்லாஹ் தஆலா கல்வை கலங்க செய்வான், கண்களிலிருந்து கண்ணீரை வடிக்க செய்வான். இரண்டாவது என்ன அமல், மிஸ்கீன்களான ஏழைகளோடு பழகுங்கள், அவர்களோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள், எச்சந்தர்ப்பத்திலும் எந்த சபையிலும் அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள், வெறுத்து விடாதீர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்கிறேன். என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ் என்னை ஒரு மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாக மரணிக்க செய்வாயாக, யா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் அந்த மிஸ்கீன்களுடைய கூட்டத்திலே என்னை எழுப்பி விடுவாயாக என்று துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மனதை கவர்வதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த நற்குணங்கள் பல. உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள், பெரியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், பலவீனமான மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக கை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனிதர்களுக்கு மாத்திரமா, மிருகங்களோடு எந்த அளவுக்கு இரக்கமாக நடந்து கொண்டார்கள். வியாபாரத்தின் போது நாணயமாக நடந்து கொண்டார்கள். வியாபாரத்திற்கு வருகின்ற வாடிக்கையாளர்களோடு நளினமாக உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய நுட்பத்தை பெற்றிருந்தார்கள். இப்படியான பல திறமைகளை தன்னிடத்திலே கொண்டதன் காரணமாகத்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கணவனாக பெறுவதற்கு பாக்கியம் பெற்றார்கள்.
இதிலிருந்து நாம் என்ன பெறுகின்றோம் படிப்பினை என்றால், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் முடிப்பதற்காக ஒரு மாப்பிள்ளை தேடுகிற போது செல்வத்தை மாத்திரம் பார்க்க கூடாது, பணத்தை மாத்திரம் மையமாக கொள்ளக்கூடாது, அவருடைய மனதையும் பார்க்க வேண்டும், அவர்களுடைய நன்னடத்தையை பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணிடத்தில் இருக்கின்ற அகலாத்தை, நற்குணத்தை எவ்வாறு அறிவது? வீட்டுக்குள்ளே வாழுகின்ற அந்த பெண்ணிடத்திலே எந்த குணம் இருக்கிறது என்பதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது? இரண்டு அடையாளங்கள். இது சொன்ன நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணினுடைய தகப்பனுடைய நடத்தையை வைத்து அந்த பெண்ணை நீங்கள் தீர்மானிக்கலாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெண்ணினுடைய நானா, தம்பி அல்லது சகோதரர்களை நீங்கள் இனம் கண்டு அவர்களிடத்தில் இருக்கின்ற குணம்தான் அந்த பெண்ணிடத்திலேயும் இருக்கும். எனவே அந்த பெண்ணினுடைய சகோதரர்களுடைய நடத்தையை வைத்து நீங்கள் முடிவெடுக்கலாம், தீர்மானிக்கலாம், பெண்ணுடைய குணமும் இப்படித்தான் இருக்கும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒன்றையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்க்கையாக சொல்லி தந்தார்களோ அவைகள் அனைத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏற்கனவே 2 திருமணம் முடித்திருந்தார்கள். முதலாவது கணவருடைய பெயர் அபூ ஹாலா பின் சுரா. அவர் தன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கொஞ்ச காலத்திலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2வது திருமணம் முடித்தார்கள். அந்த 2வது கணவனுடைய பெயர் அதீக் இப்னு ஆயித் என்று சொல்லக்கூடிய மனிதர். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் 2 கணவன்மார்களோடு ஒன்றன் பின் ஒன்றாக வாழ்கிறார்கள். 2 கணவனும் வஃபாத் ஆகியதற்கு பிறகு 3ஆம் திருமணமே தேவையில்லை என்று வெறுத்து விட்டார்கள், ஒதுங்கி விட்டார்கள். இது போதும், என் வியாபாரத்தை கவனிப்பதற்கே நேரம் காலங்கள் சரியாக இருக்கிறது, என் பிள்ளைகளோடு நான் வாழப் போகிறேன் என்று அவர்கள் 3வது திருமணத்திற்கு விருப்பமில்லாமல் இருந்தார்கள். ஆனால் மக்காவில் வாழ்ந்த பெரும்பான்மையான செல்வந்தர்கள் எல்லாம் மறுமணம் முடிப்பதற்கு வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் அப்படியே மறுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடுநிசை நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்திலே தூக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு கனவு காண்கிறார்கள். தன்னுடைய மடியிலே ஒரு சூரியன் வந்து விழுவதை போலவும் அதன் மூலமாக தன்னுடைய வீடு முழுக்க பிரகாசமாக இருப்பதாகவும் அந்த ஒளி பிரகாசம் வீட்டுக்கு வெளியேயும் பிரகாசம் விளங்கக்கூடியதை போல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கனவு காண்கிறார்கள். கனவு கண்டதற்கு பிறகு மறுநாள் காலை கண் விழித்ததற்கு பிறகு தன்னுடைய சிறிய தந்தை வரக்கத் பின் நௌஃபல் இடத்திலே செல்லுகிறார்கள். அவர்கள் அவருடைய சிறிய தந்தை சாச்சா முறையாகுது. வரக்கத் பின் நௌஃபல் என்பவருக்கு பிறவியிலே கண் தெரியாத ஒரு குருடராக வாழ்ந்தார்கள் மக்காவில். அவர்கள் படித்து அறிந்த புத்திஜீவிகளில் ஒருவராக இருந்தார்கள். கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்லக்கூடியவராக இருந்தார், நல்ல சிந்தனையாளராக இருந்தார், நல்ல விளக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார். தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்களை எல்லாம் படித்து தெரிந்த ஒரு மேதையாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரிடத்தில் சென்று தான் கண்ட கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு 3வதாக மறுமணம் ஒன்று உனக்கு வர இருக்கிறது, அப்படி வந்தால் நீ அதை மறந்து விடாதே. இவங்க கேட்கிறாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அது எங்க இருந்து வரும், எப்படி வரும்? சில அடையாளங்களை கேட்கும் போது வரக்கத்துக்கு நௌஃபல் சொன்னாங்க, அது வெளியூர்ல எல்லாம் உள்ளூர்ல தான் இருக்கு. ஒரு பிரபலியமான ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு நட்சத்திரத்தை போல ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில வர இருக்கிறது. நன்மாராயம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அதை நீங்க கண்டா, அடையாளம் கண்டா தேடி போங்க, அல்லது உங்ககிட்ட வந்தா விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுக்கு பிறகுதான் அந்த நபீசாவின் மூலமாக திருமணம் பேசப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யதீமாக வாழ்ந்து ஏழ்மையில் வாழ்ந்த பிள்ளை என்பதனால் ஒரு கையோடு மகர் இல்லாம போய் முடிக்கல. தன்னுடைய வறுமை நிலையை சொல்லி எனக்கு தான் ஒன்றும் இல்லையே. ஆனா ஒரு செய்தி உண்டு, என்ன? நபீசா போயிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
திருமணம் கேட்டு சென்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கு மனைவிக்கு கொடுப்பதற்கு எனக்கு அந்த அளவுக்கு குவியல்களாக நிறைய மகர் ஒன்றும் இல்லையே. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், உங்களிடத்துல என்ன இருக்குதோ அதை கொடுங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரியாவுக்கு போகும் வரைக்கும் அவங்ககிட்ட 20 ஆடுகள் சொத்தாக இருந்துச்சு. ஆடு மேய்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. கராரித்து சொல்லக்கூடிய இடத்துக்கு ஆடு மேய்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க. 20 ஆடுகள் அவருடைய சொத்தாக இருந்துச்சு. அந்த 20 ஆடுகளையும் தன்னுடைய மனைவிக்கு மகராக கொடுத்தாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொடுத்து திருமணம் முடித்துக் கொண்டார்கள். முடித்ததற்கு பிறகு கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 38வது வயதை அடைகிற போது தனிமையை விரும்பினார்கள். ஏன்? மக்களுடைய அராஜகங்களையும் அநியாயங்களையும் கண்டு மனம் நொந்து போனார்கள். சின்ன சின்ன அற்ப காரணங்களுக்காக சண்டையிட்டு மண்டையை உடைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண் பிள்ளை பிறந்தால் உயிரோடு அது அபாக்கியம், அது ஒரு மூதேவித்தனம் என்று நினைத்து பெண் பிள்ளைகள் உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மாதிரியான கச்சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடியவர்களாக இருந்ததன் காரணமாக இந்த மக்களை எல்லாம் எப்படி சீர்திருத்துவது என்று உள்ளத்தால் அவர்கள் வேதனைப்பட்டார்கள். தனிமையில் இருந்து இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்காக ஓரிடம் தேடினார்கள். அந்த இடம்தான் ஹிராவினுடைய மலையினுடைய குகை. அந்த ஹிரா சுமாராக கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடி உயரமான மலை உச்சியில இருக்கின்ற ஒரு குகை. அதுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கு, ஜபல் நூர். அந்த பெயரும் உண்டு. 38வது வயதில் இருந்து 40வது வயது வரைக்கும் 2 ஆண்டுகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிராவினுடைய குகைக்குள்ளே தனித்திருந்து சமூகத்தை பற்றி மக்களை பற்றி சிந்திக்கலானார்கள், தியானத்தில் இருந்தார்கள். இந்த 2 ஆண்டுகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வீதியிலே நடந்து செல்லுகிற போது மரங்களும் கற்களும் மலைகளும் அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்ல ஆரம்பித்தது. நபி அவர்களுக்கு என்னவென்றே புரியவில்லை. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலே மலைகள் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். கற்கள் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம், மரங்கள் செடிகள் கொடிகள் சலாம் சொல்லக்கூடிய சத்தத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுக்கிறார்கள். 2 ஆண்டுகள் ஹிராவினுடைய குகையிலே மறைந்திருக்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கின்ற போது தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வயதோ 53, 54, 55 வயது. வயோதிப நிலையை அடைந்திருக்கிறார்கள். இப்போது இருக்கிறவாறு பாதைகள் வீதிகள் எல்லாம் செப்பனிடப்பட்டதாக, நடப்பதற்கு இலகுவானதாக அல்ல. கல்லும் முள்ளும் கரடு முரடான பாதை. தன்னுடைய கணவன் தன் வீட்டிலே இருந்தால் ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதே கடமைகளை கணவன் எங்கே இருந்து ஓரிடத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த இடம் நாடி சென்று அவர்களுடைய கடமையை செய்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஒவ்வொரு மனைவியும் யோசித்து பார்க்க வேண்டும். தன் கணவனுக்கு காலமெல்லாம் ஒரு மனைவியானவள் கடமைப்பட்டிருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனைவி தன் கணவனுக்கு எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறாள் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுடைய காலடியில் விழுந்து சிரம் தாழ்த்துவது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் வாங்குறது, தலை குனிகிறது, நிலத்தில் அவன காலடியில விழுந்து மரியாதை செலுத்துறதெல்லாம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஷிர்க். ஆனால் ஒரு மனைவிக்கு நான் கட்டளை இடுவேன் எப்படி தெரியுமா? உன்னுடைய கணவனுடைய காலடியிலே விழுந்து அவனுக்கு காலமெல்லாம் சுஜூதி செய்வேன் என்று சொல்லுவதற்கு நான் விரும்புகிறேன். ஆனால் அது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறாள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு பெண்மணி இடத்திலே 4 குணாதிசயங்கள் இருக்குமோ சுவர்க்கத்தினுடைய எல்லா வாசல்களும் அவளுக்கு திறக்கப்படும். அவள் விரும்பின வாசலினூடாக அந்த சுவர்க்கத்திற்குள்ளே நுழைந்து கொள்ளலாம். முதலாவது, மன் ஸல்லத் ஹம்ஸஹா, 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுகின்ற பெண்மணி. வஸாமத் ஷஹ்ரஹா, ரமலானுடைய காலத்திலே நோன்பு நோக்கக்கூடிய பெண்மணி. வஅதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழுகின்ற பெண்மணி. அடுத்தது
தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே மரணிக்கக்கூடிய பெண்மணி, கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் மரணிக்கக்கூடிய பெண்மணி, எல்லா சுவர்க்கத்தின் கதவுகளும் அவளுக்காக திறக்கப்படும். அவள் விரும்பின வாசலினூடாக அந்த சுவர்க்கத்திற்கு நுழைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக ஒரு கணவன் வீட்டிலே இருக்கின்ற போது கடமைப்பட்டவள் மனைவி. நன்றாக உழைக்க செல்லுகின்ற வேளையிலே கடமை செய்வதை போல ஒரு காலம் வரும், கணவனுக்கு நோய் வந்துவிடும். ஒரு கணவன் வயோதிப நிலையை அடைந்து விடுவார். வாலிபத்தில் சுறுசுறுப்பாக இயங்கியதை போல வயோதிப நிலையிலே ஒரு கணவனால் இயங்க முடியாத நிலை வரும். வருகிற போது ஒரு இளமை தோற்றத்தில் இருக்கிற போது மனைவியானவள் எப்படி கணவனுக்கு கடமைகளை செய்து சேவைகளை செய்து கணவனை அப்படியே ஆறுதல் படுத்தி அவர்களை பராமரித்தார்கள் ஒரு மனைவி, அதே போன்று ஒரு கணவன் வயோதிப நிலை அடைந்தாலும் எழுந்து நடக்க முடியாத ஒரு நோயாளியாக காலமெல்லாம் படுத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு குழந்தையை பராமரிப்பதை போல ஒரு கணவனை பராமரிக்க கூடியவளாக ஒரு மனைவி திகழ வேண்டும். அவள் தான் சாலிஹான மனைவி. ஒரு கணவனுடைய பொருத்தம் எப்போது கிடைக்கும் என்று எந்த மனைவிக்கும் தெரியாது. எந்த மனைவி நினைத்துவிடக் கூடாது 33 வயதில் இருக்கின்ற கணவன் என்னுடைய பொருத்தத்தை நான் அவரிடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்று எந்த மனைவியும் காரணம் சொல்ல முடியாது. மௌத்தாகின்ற நிலைமை வரைக்கும் ஒரு கணவனுடைய சேவையிலே ஒரு மனைவியானவள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதை அடைகிற போது அவர்களுக்கு வஹி இறக்கப்படுகிறது. அந்த வஹியை எடுத்துக்கொண்ட அந்த அதிர்ச்சியிலே தன்னுடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள். வந்த நேரத்திலே தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஸம்மிலூனி ஸம்மிலூனி, எனக்கு பயமாக இருக்குது கதீஜா, எனக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என்னை ஒரு இறுக்கமான ஒரு தடிப்பமான போர்வையினால் என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள், எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறதை போன்று உணர்கிறேன் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் தான் யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையால் போர்த்திக் கொண்டிருப்பவரே என்ற குர்ஆன் வசனம் இறங்கியது. முஸம்மில் என்ன கருத்து? போர்வையால் போர்த்திக் கொண்டிருப்பவரே. அதுக்காக வேண்டி எங்களுக்கு யாராவது முஸம்மில் இருந்தா அவருக்கு அந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது. நபிகளாருக்கு அல்லாஹ் வைத்த பெயர் அது முஸம்மில். சில பெயர்கள் நபிகளாருக்கு இருக்கிறது, அது நாங்க கருத்தோடு விளங்கிக் கொள்ள கூடாது. யா அய்யுஹல் முஸம்மில். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு வருகிறார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவரை பார்த்து முதலாவது சொன்னாங்க, கல்லா, அப்படி நினைக்காதீங்க. கணவனை பார்த்து சொல்ற ஆறுதலான வார்த்தையை பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மனைவி தன் கணவருக்கு சொல்லுகின்ற ஆறுதல், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, ஒரு காலம் அல்லாஹ் உங்களை இழிவாக்க மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹீம், ஏன் தெரியுமா? குடும்ப உறவினர்களையும் மக்களையும் நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள். யாரையும் துண்டித்து யாரையும் ஒதுக்கி வாழல, மக்களோட சேர்ந்து வாழ்கிறீர்கள். நபிகளாரிடத்தில் இருந்த முதலாவது பண்பை ஒரு மனைவி சொல்லுகிறார். எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்றீங்க, உங்ககிட்ட பெருமை இல்லை. ஏன்னா இன்றைக்கு பணம் வந்துட்டா, பதவி வந்துட்டா, அந்தஸ்து வந்துட்டா, மூணாவது என்ன வரும்? பெருமை வந்துவிடும். பெருமை வந்தால் அடுத்தது என்ன? யாரையும் கண்டுகொள்றது இல்லை. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்ப உறவினர்களோடு மக்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். அதனால் அல்லாஹ் உங்களுக்கு எந்த விதமான இழிவையும் கேவலத்தையும் எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது, பயப்படாதீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, நீங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள், கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். வதக்ஸித் அல் மஹ்தூம், ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், நீங்கள் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறீர்கள். வதக்ரிஉ தைஃப், உங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நீங்க கவனிக்கிறீங்க. யாரையுமே அனுப்புறதில்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எந்த விருந்தாளியும் நீங்க அனுப்புறதில்லை. நீங்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறீர்கள், உபசரிக்கிறீர்கள். வதஈனு அலா நவாஇபில் ஹக், யாரெல்லாம் நோய்களினால பொருளாதார கஷ்டத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு முடியுமான உதவிகளை செய்றீங்க. ஆகையினால நீங்க நல்லவராக வாழ்றதுனால அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒன்றையும் தரமாட்டான், எந்த சோதனையும் உங்களுக்கு வராது, நீ பயப்படாதீங்க.
ஒரு நிலை குலைந்து வந்த ஒரு கணவனை எப்படியெல்லாம் ஆறுதல் படுத்தி அவளை தைரியம் கூட்டினார்கள் என்பதை ஒவ்வொரு பெண்மணியும் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலையில வீட்டை விட்டு தொழிலுக்கு ஆபீஸுக்கு கணவன் போறாங்க, எத்தனை பல வாடிக்கையாளர்களை கஸ்டமர்களை பார்க்கிறாங்க, சந்திக்கிறாங்க, டீலிங் நடக்குது, எல்லாமே சந்தோஷமா முடியுதா? எத்தனை பல ஏமாற்றங்கள், எத்தனை பல மோசடிகள், எத்தனை பேர் தாரன்னு சொன்ன பணத்தை தராம ஏமாற்றுக்காரர்கள், எவ்வளவு வலியோடு வருத்தத்தோடு ஒரு கணவன் வீட்டுக்கு வருகிறார் மாலை நேரத்தில். அவருடைய உள்ளத்தையும் அவருடைய நடவடிக்கைகளையும் அவருடைய முகபாவனையும் அறியக்கூடியவளாக, திறமை உள்ளவளாக ஒரு மனைவி இருக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியே நடந்த எல்லா அசம்பாவிதங்களையும், மனதுக்கு நோயை தருகின்ற விடயங்களையும் ஒரு மனைவியானவருடைய அன்பான வார்த்தைகள், அன்பான அரவணைப்பு ஒரு கணவனை தைரியம் மூட்ட வேண்டும். வெளியில் நடந்த எல்லாத்தையும் ஒரு கணவன் மறக்கிற அளவுக்கு மனைவியினுடைய அன்புக்குள் அவர் கட்டுண்டு வாழக்கூடியவளாக தன்னுடைய கணவனை அவள் வைத்துக் கொள்வாரையானால் அவள் ஒரு சாலிஹான மனைவி. இதுக்கு மாற்றமாக வீட்டுக்கு வந்தா அதை விட பிரச்சனையா இருந்தா என்ன செய்வான் கணவன்? எங்கதான் போற, ரோட்டுக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் அதை விட பிரச்சனை. ஹஜ்ஜில் இருக்கும் போது ஒரு ஹஜரத் வந்து அரபாவுடைய மைதானத்தில் துவா கேட்டாராம். யா அல்லாஹ், இந்த உலகத்துல நாங்க எப்படி கணவன் மனைவியாக வாழ்றோமோ நாளை சொர்க்கத்திலும் எங்களை கணவன் மனைவியாக வாழ வைப்பாயாக என்று துவா கேட்டாராம். துவா முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் அழுகையோட கண்ணீரோட முசாபா செய்து கொண்டிருக்கும் போது ஒரு உம்மா, ஒரு ஹாஜிமா வந்து, ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க, அதற்கு நீங்க ஏன் அப்படி துவா கேட்டீங்க? ஏன் இந்த உலகத்துல நாங்க படுற பாடு போதாதா? இந்த மூளை சுட்டுக்காரனோட உலகத்திலே வாழ இயலாம போது அந்த சொர்க்கத்திலே வந்து என்ன பாடாப்படுத்த போறான்? இந்த நிலை மாற வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால ஒரு மனைவியானுடைய அன்பை பெறுவது என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பால அரவணைப்பால மாத்திரம்தான் பெற முடியும். ஏற்கனவே நாங்க ஒரு மனைவியோடு எப்படி வாழ்கிறோம் அந்த அந்த வாழ்க்கையை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை தீர்மானிக்க இருக்கின்றான். ஒரு நாள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் பரிபூர்ணமான ஈமானை பெற்றவர்கள் 4 பெண்கள் என்று சொன்னார்கள். உலகத்தில் ஈமானுடைய பூர்த்தியான ஈமானை பெற்ற பெண்கள் 4 பேர். கைரு நிசாஇஹா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான ஈமானுடைய பூர்த்தியை கொடுத்தார். இரண்டாவது, ஃபிரௌனுடைய மனைவி ஆயிஷாவுக்கு பரிபூர்ணமான ஈமானை கொடுத்தான். மூன்றாவது, வகைரு நிசாஇஹா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களில் சிறந்தவர்கள், அந்த ஈமானுடைய பூர்த்தியை பெற்றார்கள். 4வது பெண்மணி தான் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த 4 பெண்மணிகளும் ஈமானுடைய முழுமைத்துவத்தை பெற்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, வலா தஜிது இம்ரஅத்து ஹலாவத்தல் ஈமான் ஹத்தா துஅத்தி ஹக்க ஜௌஜிஹா. ஒரு பெண்மணி, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய ஹக்குகளை, உரிமைகளை, கடமைகளை மன திருப்தியாக செய்து ஒரு கணவனுடைய திருப்தியை பெறாத வகையில் அவள் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்ள மாட்டாள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாம் என்ன விளங்குகிறோம்? கணவனை அதிருப்தி அடைய செய்து, கணவனை கோபமூட்டி, கணவனுடைய எப்போது சீறி பாய்ந்து ஒரே தொழுது சுஜூதி செய்து ருக்கு செய்து காலமெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கினாலும் கூட கணவனுடைய ஹக்கை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத ஒரு பெண்மணி அவள் அல்லாஹ்விடத்தில் அவளுடைய ஈமானுடைய சுவையை கூட சுவைத்துக் கொள்ள மாட்டாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஈமான் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கே இருக்கிறது? ஒரு மனைவிக்கு கணவனுடைய காலடியில் இருக்கிறது என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. கணவனுடைய பொருத்தத்திலே ஒரு மனைவியினுடைய சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனைத்தான் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் படிக்கின்றோம். ஒரு நாள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தங்கி இருக்கும் போது நபிகள் அவருடைய வீட்டின் கதவு தட்டப்படுகிறது.
உள்ளே வரலாமா என்று வெளியிலிருந்து சத்தம் வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மடியில தலை வைத்து உல்லாசமா படுத்துக் கொண்டிருக்கும் போது தன் மனைவி ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க, இந்த ஹதீஜா வந்துட்டான்னு சொல்லி எழுப்பினாங்க. இப்படி எழுந்தத்தோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரோஷத்தோட சேர்ந்த கோபம் வந்துச்சு. என் நேரம் பார்த்தாலும் ஹதீஜா. நான் தானே சின்ன பிள்ளை அவங்ககிட்ட கண்ணியப்படுத்தினாங்க, வழி அனுப்பி வைத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ற வாழ்க்கையில் நான் அதிகமாக பொறாமைப்பட்ட ஒன்று இருக்குமையாக இருந்தால் ஹதீஜாவை பற்றியதாகத்தான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து வஃபாத் ஆகின்ற வரைக்கும் அடிக்கடி அவங்கள பத்தி என்னிடத்துல பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவர்கள் அழகான நினைவுகளை என்னிடத்தில் மீட்டிக்கொண்டே இருப்பாங்க. இதை கேட்கும் போது எனக்கு பொறாமை வரும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஏதாவது குர்பான் கொடுக்கிறது, கறிகள் சமைக்கிறது ஏதாவது ஒண்ணாக இருந்தால் அதில் ஒரு பகுதியை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரிகளுக்கு, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு நாள் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மக்காவில் இருக்கக்கூடிய சஃபா மலையின் மீது 4 பெண் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து சஃபா மலையின் மீது ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்காக அவருடைய அனைத்து சொத்துக்களையும் கொடுத்து செலவழித்து முடித்து விட்டார்கள். கையில் செல்வம் இல்லை, செல்வாக்கும் இல்லை, பணம் இல்லை, சொத்துக்கள் இல்லை. பசியோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உணவளிப்பதற்கு வீட்டிலே உணவில்லாத நிலை, வீட்டிலே இருக்க முடியாது. தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சஃபா மலை குன்றின் மீது ஏறுகிறார்கள். ஏறி இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. மனைவியை காணோம், பிள்ளைகளும் இல்ல, அப்படி எங்கோ போயிருக்கிறாங்க. அப்படியே தேடிக்கொண்டு வரும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் 4 பிள்ளைகளோடு சஃபா மலையின் மீது ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஜா என்ன இங்க வந்திருக்கிறீங்க? பசி, பட்டினியோடு வாழ்கிறோம், அதனால வீட்டில் இருக்க விருப்பம் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்ன நேரத்துல சொல்லி முடிக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான். அவளோட அழகான பொறுமைக்கு அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான். என்னுடைய சலாமும் அந்த ஹதீஜாவுக்கு உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி அப்படி கட்டி அணைத்து முத்தமிட்டு சொன்னார்கள், ஹதீஜா உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி இருக்கிறார்கள். மூன்றாவது என்ன தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நன்மாராயம் சொல்லி இருக்கிறான் ஹதீஜா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியை பார்த்து சொன்னதாக சஹீஹுல் புகாரி வ முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் அந்த அளவுக்கு வறுமை நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் என்றால், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வீதியிலே நடந்து செல்லுகிற போது திருமணம் முடித்த ஆரம்பத்தில் யாரெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்பட்டு விருப்பத்தை கேட்டு வந்தார்களோ அவர்களை எல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விருப்பம் இல்லாமல் மறந்து விட்டார்கள். எனவே அவர்கள் எல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தை நோகடிப்பதற்காக சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு யத்தீமான முஹம்மதை, தாய் தகப்பனில்லாத ஒருவரை, ஆடு மேய்த்த ஒருவரையா நீங்க போய் முடிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு சொத்துக்களோடு செல்வங்களோடு எவ்வளவு வரமெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு. இந்த வார்த்தைகளை கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்பு கலங்கி அழுது விட்டார்கள். உண்மைதான், அவர்கள் சொல்வது உண்மைதான். தன் மனைவிக்கு சொல்லாமல் இருக்கின்ற போது நபிகளாருடைய அந்த குமுறலை, உள்ளத்தில் இருக்கின்ற கவலையை மனைவி அறிந்து விட்டார். உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? அனைத்து சொத்துக்களுடைய பெயர்களை தன் கணவருடைய பெயர்களை மாற்றி விட்டு சொன்னாங்க, நீங்க இப்ப ஏழை இல்ல,
மக்காவில் வாழக்கூடிய பணக்கார செல்வந்தர்கள் முதன்மையானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய கணவன் ஒரு செல்வந்தராக இருக்கிறார் என்ற பெருமையோடு நான் சொல்லுவேன் என்று தன் நிலையை முழு சொத்துக்கள் அத்தனையும் தன் கணவனுடைய பெயரை மாற்றி அமைத்து கணவனுடைய நிலையை சமூகத்தில் உயர்வாக பார்த்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். சில மனைவிமார்கள் செல்வத்தோடு செல்வாக்கோடு இருப்பாங்க. சில கணவன்மாருடைய நிலைமை கொஞ்சம் தலைகளாக இருக்கும். சில நேரங்களில் பரிதாபமான நிலையில இருக்கும். இந்த நிலையில மனைவியான எங்கட அப்பன் சொத்து எங்க அப்பா சொத்துன்னு நாங்க பெருமை பேசிக் கொண்டிருக்க கூட. ஏனென்றால் தன் கணவன் சிறப்பாக சமுதாயத்திலும் குடும்பத்திலும் தலைநிமிர்ந்து வாழ்கிற போதுதான் ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். கணவன் ஏழையாக வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டு சமூகத்திலே ஒரு தலைக்குனிவை அவர் எதிர்பார்த்துக் கொண்டு மனைவி சந்தோஷமாக வாழ்வதிலே அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷம் எங்கே செல்ல போகிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியினுடைய நிலைமையை அறிந்துதான் அவருடைய அனைத்து விருப்பங்களையும் பொறுப்புகளையும் அறிந்தவர்களாக தன் மனைவியை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சதகா எப்படி செய்வது, என் நேரத்தில் சதகா செய்வது, யாருக்கு சதகா கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் தன் மனைவிக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். வறுமையின் நிலையில் இருந்தவர்களை எல்லாம் செல்வந்தர்களாக மாற்றுகின்ற அளவுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் சொத்துக்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே இருக்கின்ற போது இரண்டு பெண்மணிகள், அந்த இரண்டு பெண்மணிகளுடைய பெயரும் ஜைனப். அந்த இரண்டு சஹாபி பெண்மணிகளும் நபிகளாரை மஸ்ஜிதிலே காண்பதற்கு வருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, ரெண்டு ஜைனபுகள் வந்திருக்கிறாங்க உங்ககிட்ட மார்க்க விளக்கம் கேட்டு செல்வதற்காக. ஐய ஜனாபி, எந்த ஜைனப்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு ஜைனபோட பெயரை சொன்னாங்க. அதுல ஒரு ஜைனப் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. அவங்க வந்து கேட்டாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டாங்க, நபியே நாயகமே, என்னுடைய தந்தை வழியாக எனக்கு அதிகமான சொத்துக்களும் செல்வங்களும் என்ற கையிலே நிரப்பமாக இருக்கிறது. என் கணவனுக்கோ போதிய வருமானம் இல்லை. ஊருக்கெல்லாம் உலகுக்கெல்லாம் நான் தர்மம் கொடுக்கிறேன், உதவி செய்கிறேன், சதக்கா செய்கிறேன். என் தந்தையினுடைய செல்வத்திலிருந்து சொத்திலிருந்து என் கணவனுக்கு நான் தர்மமாக அன்பளிப்பாக கொடுக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் கணவனுக்கு நீ உதவி செய்தால் உனக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. உன் கணவனுக்கு அள்ளி கொடுன்னு சொன்னாங்க. ஒன்று, நீ உன் சொத்துக்களையும் செல்வங்களையும் சதக்கா கொடுத்த நன்மை. இரண்டாவது, உன் கணவனாகிய உறவை நீ நெருங்கியதன் காரணமாக உன்னுடைய சதக்காவுக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும். உன் கணவனுக்கு நீ கொடுத்துதவதாக என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இவற்றையெல்லாம் எதிலிருந்து நாங்கள் படிக்கின்றோம், சிந்திக்கின்றோம் என்றால் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த தியாக ஈமானிய வரலாற்றிலிருந்து நாங்கள் படிக்கின்றோம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுரைக்கு வருகிறேன். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய 47வது வயதை அடைகிற போது மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக நபிகளாருடைய தஅவாவை, நபிகளாருடைய அந்த நுபுவத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பல முயற்சிகளை செய்கிறார்கள். நபிகளாரை கொல்லுவதற்கு கூட முயற்சி செய்தார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒன்றுக்குமே அடிபணியவில்லை. இப்ப என்ன செஞ்சாங்க? மக்கா குறைஷிகள் எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் ஷிஅபு அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே அனைவரையும் கொண்டு போய்த்து அடைத்து விட்டு முற்றுகையிட்டு விட்டார்கள். சுமாராக 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் போதிய நீர் வசதி இல்லாமல், போதிய உணவு பரிமாற்றம் இல்லாமல், வருத்தத்தோடு வலிகளோடு கடுமையான கஷ்டத்திலும் துன்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் நபிகளார் உட்பட ஷிஅபு அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் முற்றுகையிட்டப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலே கைப்பற்றப்பட்டு ஒரு கைதிகளாக அந்த இடத்திலே நடாத்தப்படுகிறார்கள்.
அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். போதிய வசதி இல்லாத நிலையிலே நோய்வாய்ப்பட்டார்கள். உணவில்லாத பற்றாக்குறை, தாகத்தோடு இருக்கிறார்கள், நோயோடு இருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் அவர்கள் சக்கராத்தின் நிலைமை அடைகிறார்கள். தன் கணவனுடைய மடியிலே தலை வைத்திருக்கிற போது அழுகிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். கேட்டாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏம்மா அழுறீங்க? இவ்வளவு காலம் உங்களோட மனைவியாக நான் 25 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இச்சந்தர்ப்பத்திலேயாவது உங்களுடைய உள்ளம் நோகும்படியாக நான் பேசி இருக்கிறேனா, நடந்திருக்கிறேனா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கேள்வியை கேட்டு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ந்து விட்டார்கள். கேட்டார்கள், ஹதீஜா நீங்க என்ன சொல்றீங்க? முதலாக இஸ்லாத்தை ஏற்றது நீங்க தான். இந்த பூமியில ஹிரா குகையிலிருந்து நபித்துவத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்த போது வரக்கத்துக்கு நௌபல் சொன்னார், இவர் தான் உண்மையான ஒரு நபி. தௌராத்திலும் இஞ்சியிலும் ஜபூரிலும் சொல்லப்பட்ட இறுதி நபி இவர்தான் என்று சொன்ன போது எதுக்கு எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த ஷஹாதா கலிமாவை ஏற்றுக்கொண்ட பெருமை பெண்களில் உங்களுக்குத்தானே இருக்கிறது. ஆண்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பெருமை இருக்கிறது. சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த 4 பேர்களும் இஸ்லாத்தின் முதன்மையானவர்கள். சுவர்க்கத்தில் நீங்கள் முதலிலே இருப்பீர்கள், என் அருகில் இருப்பீர்களே, நீங்களா இந்த கேள்வியை கேட்கிறீர்கள்? இச்சந்தர்ப்பத்திலும் நான் உங்களை பார்த்து வருத்தது கிடையாது, மனம் நோகியது கிடையாது. ஹதீஜா, என்னுடைய ஒரு சாலிஹான மனைவியாக நான் உங்களை கபூல் செய்து பொருந்திக் கொண்டேன் என்று சொன்ன நேரத்தில் சிரித்த முகத்தோடு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே அவருடைய மடியிலே தலை சாய்ந்து அந்த உன்னதமான இறைவனுடைய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். மதீனாவிலிருந்து எப்போதெல்லாம் மக்காவை நோக்கி உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்களோ, தன் வாழ்க்கையில் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள், ஒரே ஒரு ஹஜ் செய்திருக்கிறார்கள். இந்த பயணங்கள், புனித பயணங்கள் மக்காவை நோக்கி வருகிற போதெல்லாம் கஅபாவை தவாஃப் செய்த நபி அவர்கள் அந்த களைப்பை பொருட்படுத்தாமல் நேராக தன் மனைவி அடங்க பெற்றிருக்கிற ஜன்னத்துல் முஅல்லாவுக்கு செல்லுவார்கள். அங்கு சென்று தன் மனைவிக்காக சலாம் சொல்லி பிரார்த்திப்பார்கள். அந்த கபரடியிலேயே தன் மனைவிக்காக பக்கத்திலே உட்கார்ந்திருந்து தன் அன்பை வெளிப்படுத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி மரணித்ததற்கு பிறகும் கூட தன் மரண நிலை வரும் வரைக்கும் தன் மனைவியுடைய அழகான பசுமையான நினைவுகளோடு வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய பெண்மணிகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக ஒரு கணவன் தன் மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை, ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உரிமைகளை செய்கிற போதுதான் அந்த 2 சக்கரங்களும் ஒன்றாக அந்த ஒரு வழியிலே நேராக வழி தவறாமல் செல்லும். அவ்வாறு செல்லுகிற போதுதான் இந்த உலகமே அவர்களுக்கு சொர்க்கமாக திகழும். இந்த உலகத்தில் கண்ட சொர்க்கத்தை அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலும் அல்லாஹ் அவர்களுக்கு நிரந்தரமான நிதர்சனமான சொர்க்கமாக அல்லாஹ் அங்கே காண்பிப்பான். இதில் எந்த சந்தேகம் கிடையாது. தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரோடு ஹதீஜாவோடு இருக்கின்ற போது சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், மகளே, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனைவி உன்னுடைய தாய் ஹதீஜாவுடைய நினைவு எனக்கு வரும் என்று சொல்லுவார்கள். என்ன, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோற்றத்தை ஒத்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தன் மகளிடத்திலே போகும்போது பிள்ளைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், பசியோடு. ஏமா அழுகுறாங்க? பசி, பட்டினி, கஷ்டம், துன்பம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட உம்மாவுக்கு உலகத்துல வைக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா? தாஹிரா, பரிசுத்தமானவள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மறுபெயர் தாஹிரா, பரிசுத்தமானவள். அவள் உள்ளத்தால் பரிசுத்தமானவள், தன்னுடைய குணத்தால் பரிசுத்தமானவள், தன்னுடைய நடத்தையினால் பரிசுத்தமானவள். அதே போல மகளே, நீ என்னுடைய ஈரக்கொழுந்தாக இருக்கிறாய். எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாயோ, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் என்று துஆ கேள். உன் கையை அல்லாஹ் வெறும் கையாக திருப்ப மாட்டான். உன் கையை வெறும் கையாக திருப்புவதற்கு அந்த ரப்பு வெட்கப்படுவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஆக அந்த குடும்பத்திலிருந்து பெற்றுக்கொண்ட துஆ தான் யா ஹய்யு யா கய்யூம் என்ற துஆ. வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நாம் இதை ஓதி வருகிற போது நிலை குலைந்து போகின்ற கஷ்டங்களாக இருக்கலாம், துன்ப துயரங்களாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், வருத்தங்களாக இருக்கலாம், யாரப்பே எனக்கு யார் உதவி செய்வார், என்னுடைய நிலைமை உனக்கு தெரிந்தது, என்னை யார் இந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவது, என்னை பாதுகாப்பது யார் என்ற நிலைமைக்கு நாங்கள் வருகிற போது எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை என்ன? யா ஹய்யு யா கய்யூம் برحمتك نستغيث أصلح لي شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. இந்த முழுமையான துஆவை ஓதிக்கொண்டால் மிக மிக நல்லது. அது தெரியவில்லையா, உடனே யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். அதற்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச பாசையில மொழியில நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல ரஹ்மான் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அசைக்க முடியாத உறுதியான ஈமானை போல எங்களுடைய என் தாய்மார்களுடைய ஈமானை உறுதி மிக்கதாக்கி உன்னதமான சுவன பாக்கியத்திற்கு தகுதியுள்ள நன்மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. குற்ற முறைகளை மன்னித் தருவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் அனைவர்களையும் நீ விரும்பக்கூடிய சாலிஹான நல்லடியார்களாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.